ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து லக்னாதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல அப்படிங்கும்போது, குரு வீடு வந்து பகை வீடு. இப்ப சுக்கிர தசை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கண்டம் அது. ஒரு அப்படியே ஒரு உயிர் போற ஸ்டேஜ் வந்து ஒரு சிலருக்கு ஆயுள் இருந்தா தப்பிச்சுருவாங்க. ஒரு சிலருக்கு அந்த சுக்கிர தசா கேன் பி அவங்களுடைய அகால மரணங்கள் ஏற்படுறதோ, இல்ல ஒரு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற மாரி ஒரு வியாதியோ வந்து வரலாம். ஸோ அது வந்து ஒரு ஹெல்த்தி காம்பினேஷன் இல்ல. சுக்கிரன் மட்டும் தனிச்சு இருந்தாலுமே பிரச்சனை தான். சுக்கிரனோட வேற எந்த கிரகங்கள் இப்ப 6 குடையவனும் அவங்களுக்கு சுக்கிரன் தான். ரிஷப லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரோக காரனும் சுக்கிரன் தான். இந்த ஆயுள் காரகன் குருவோட சேர்ந்த சுக்கிரன் இருந்தால் அவங்கலாம் கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். உங்களுடைய இப்போ பிறந்த குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா, உங்களுக்கு எந்த உங்க ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்லாம் இருப்பாங்க. பார்த்து அதுக்கு என்ன ஆயுஷ் ஹோமம் எப்போ பண்ணணும் என்னங்கிற ஒரு கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்க எடுத்துக்கணும்.